الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين، فاستجبنا له فكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று தராவீஹில் ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் அம்பியா என்ற சூறாவும் இடம்பெற்றிருக்கின்றது. சூரத்துல் அம்பியா என்று பெயர் வருவதற்கு காரணம், அம்பியா என்று சொன்னால் நபிமார்கள் என்பது பொருள். அந்த சூறாவிற்கு நபிமார்கள் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால், ஏறத்தாழ 17 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த ஒரே சூறாவில் பேசுகிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃல் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த சூறாவில் பேசுகின்ற காரணத்தினால் இந்த சூறாவிற்கு சூரத்துல் அம்பியா என்ற பெயர் வந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சில நபிமார்கள் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், அதை எவ்வாறு எதிர்கொண்டார்கள், குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட அந்த செய்திகள், இது போன்ற சில நபிமார்களை பற்றியும் இன்னும் சில நபிமார்களை பற்றி அவர்களுக்கு அவர்களுடைய உடல் ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிக்கல்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் மாற்றிக்கொண்ட அந்த நிகழ்ச்சி, அப்படியே நாம் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோயை பற்றி, அதற்காக அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அது எவ்வாறு நிவாரணம் அடைந்தது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் அம்பியாவில் குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் நன்கு செல்வ செழிப்போடு ஒரு பெரும் வாழ்விற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து அதற்கு பிறகு அவருக்கு எல்லா விதத்திலும் சரிவு ஏற்பட்ட போதிலும், இந்த சரிவை சந்தித்த அந்த நிலையிலும் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்த ஒரு மனிதரை காட்ட வேண்டும் என்றால் அது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொடுத்திருந்தார். ஏராளமான கால்நடைகள், விவசாய விளை நிலங்கள், கண் கவருகின்ற மாளிகைகள், இப்படி பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்து அவர்களுடைய உடல்நிலையில் ஒரு சுகவீனம் ஏற்பட்ட காரணத்தினால் அப்படியே எல்லா நிலையிலும் சரிவை கண்டது. ஆனால் அந்த நேரத்திலும் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் முறையாக துஆ செய்து மன்றாடினார்கள். அல்லாஹ் தஆலா முந்தைய நிலையை விட அல்லாஹ் சொல்கிறான், வாத்தைனாஹு அஹ்லஹு வ
மித்லஹும் ஆகும். எதெல்லாம் அவர்களுக்கு இழப்பாக அவர்களை விட்டு சென்றதோ அதையும் அதைவிட அதிகமாகவும் அல்லாஹ் தஆலா வழங்கினான் என்பதாக வருகிறது. கணியத்திற்குரியவர்களே, இது என்ன படிப்பினை என்றால், பொதுவாக சொல்வார்கள், ஒருவர் ஆரம்பத்திலிருந்து ஏழ்மையாக இருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த ஏழ்மை பழகி போயிருக்கும், பெருசா தெரியாது, கஷ்டம். ஆனால் ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்து பெரும் வாழ்விற்கு சொந்தக்காரராக இருந்து அவர் வாழ்க்கையில் சரிவை சந்தித்தால் அவரால் அதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வாழ்க்கையை அவரால் மேற்கொள்வது கடினமாக இருக்கும். செலவு செஞ்சு பழகியிருப்பார், அதை கை கொடுத்த கையா இருக்கும், செலவு செஞ்ச கையா இருக்கும். ஆனா இப்ப கையை பிடிக்குதுன்னு சொன்னா அது ஒரு வருத்தமான ஒரு நிலை என்பதாக நாம் எல்லாம் பேசிக்கொள்வது உண்டு. ஆனால் இங்கு படிப்பினை என்னவென்றால், அப்படி யாருக்காவது சரிவு நிலை ஏற்பட்டாலும் கூட மனம் தளர்ந்து விடக்கூடாது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சரிவு சரிவாகவே இருந்து விடாது. எப்படி அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் செல்வ செழிப்பை கொடுத்தாரோ அதே போன்று நம்மாலும் மீண்டும் முன்னுக்கு வர முடியும் என்ற மன உறுதி இருக்க வேண்டும் என்பது இங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. பொதுவாக செல்வ செழிப்போடு ஒரு மனிதன் இருந்தால் நண்பர்கள் எல்லாம் அதிகமாக வந்து இணைவார்கள், உறவுகள் எல்லாம் ஒட்டி இருப்பார்கள். ஆனால் அவருடைய செல்வ செழிப்பு சரிவு நிலையை காணுகிறது என்றால் அது எப்படின்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா நண்பர்கள் என்ன செய்வாங்க, விலகுவாங்க, உறவுகள் விலகும். அதே நபருக்கு இன்னும் மீண்டும் செல்வம் வருது வைங்க, எப்படி இணைவாங்கன்னு தெரியாது. அது மனிதனுடைய இயல்பு, அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், யார் நம்மை விட்டு சென்றாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், எல்லா நிலையிலும் அல்லாஹ் எனக்கு கை கொடுப்பான் என்ற நம்பிக்கையும் உறுதியோடு நாம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் நம்முடைய நிலைகளை அல்லாஹ் தஆலா சீராக்குவான் என்ற ஒரு அழகான ஒரு படிப்பினையை அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு தருகிறார். கணியத்திற்குரியவர்களே, அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. எந்த அளவிற்கு அவருடைய உடல் பாதிப்பு ஏற்பட்டது என்பதை குறித்து குர்ஆனிலோ ஹதீஸிலோ அப்படிப்பட்ட நோய் வந்தது, இந்த நோய் வந்தது என்ற எந்த குறிப்பும் இல்லை. யூதர்கள் சில வரலாற்று ரீதியிலே சில செய்திகளை சொல்லியிருப்பார்கள். அதில் இப்படியும் வரும், மிகவும் கொடூரமான நோய்க்கு அவர்கள் ஆளானார்கள். ஆனால் அதை நாம் நம்பக்கூடாது. காரணம் என்னவென்றால், பொதுவாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவருடைய வேலை என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நல்லா பாதுகாத்துக்குவாங்க. மற்ற நபிமார்களை முடிஞ்ச அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க. நபின்னு சொல்லுவாங்க, இறை தூதர்னு சொல்லுவாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் மது அருந்தினார்னு பைபிள் எழுதி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க விபச்சாரம் செய்தார்னு எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்றவர்களை கொச்சைப்படுத்துவது அவருடைய கொள்கை கோட்பாடு. யூதர்களை எடுத்துக்கிட்ட நபிமார்களை கொலை செய்தவர்கள், கொலை செய்ய துணிந்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள். எனவே நபிமார்களை பொறுத்தவரை பிற மக்களால் இழிவாக பார்க்கப்படுகின்ற அளவிற்கு நபிமார்களை அல்லாஹ் தள்ள மாட்டான். ஆனால் ஏதோ ஒரு நோய் வந்தது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள் என்றால், ரப்பி இன்னாதா ரப்பஹு, ரப்பை அழைத்து சொன்னார்கள், அன்னி மஸ்ஸனியத் துர்ரு, ரப்பே எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது. அடுத்து சொன்னார்கள், வந்தா ரப்பராமி, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறாய். அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. என் துன்பத்தை நீக்கு, அதெல்லாம் எதுவும் சொல்ல. எனக்கு துன்பம் ஏற்பட்டது, அன்னி மஸ்ஸனியத் துர்ரு, எனக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டது. நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர். அவ்வளவுதான். நீ எனக்கு என்ன செய்யணும்னு உனக்கு நல்லா தெரியும். நீ இரக்கம் உள்ளவன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன்? இரக்கம் உள்ளவர்களிலேயே மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உடம்புக்கு சரியில்லை, நம்முடைய உடல் வலியை, நம்முடைய வேதனையை டாக்டர் உணர்ந்து முடியுமா? நம்ம போய் சொல்லுவோம், டாக்டர் ரொம்ப வலிக்குது, அந்த வலி எவ்வளவு இருக்குன்னு டாக்டரால் உணர முடியுமா? நிச்சயமா உணர முடியாது. ஊசி
போடுவாரு மாத்திரை போடுவாங்க. நம்முடைய வலி வேதனை எவ்வளவு நமக்கு வலிக்கிறது அல்லாஹ்வை தவிர யாராலும் வலிக்க முடியாது. அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு என்னவே தெரியும். அழகா முடிச்சிட்டாங்க. அந்த அழகும் ராஹீம், எனக்கு வேதனை இருக்கிறது ரப்பே, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர். கணியத்துக்குரியவர்களே, ஆனால் இதற்கிடையிலே அவர்கள் உடல்நிலை சரியில்லாத அந்த நிலையில ஊர் என்ன பேச தெரியுங்களா? ஊர் வாயை அடைக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமே. ஊர்ல அனை எப்படி பேசுவோம், இவங்க பேசி எப்படி வேணாலும் பேசுவோம். ஊர்ல சில பேர் எப்படி பேசிட்டாங்க, குறிப்பாக அவர் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 சகோதரர்கள் எப்படி பேசிட்டாங்க. என்னன்னா, லக்கத் அத்னப அய்யூப் தம்பன் மா அத்னபு அஹது மினல் ஆலமீன். அய்யூப் இருக்கிற யாருமே செய்யாத ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார், அதனாலதான் இந்த பாடுபடுறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, அப்பா நீ இன்னும் தப்பு பண்ணிருப்ப போல, அதனாலதான். அது மட்டும் இல்லை, எப்படி சொன்னாங்க, நீ என்னமோ பண்ணிட்டு வேற இடத்தையோ சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் நீங்கள் எதையெல்லாம் பேசிக் கொள்கிறீர்களோ அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்றே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாக நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 பேருமே பொய் சொன்னாங்க. அந்த பொய்க்கு அல்லாஹ்வின் மீது சத்தியம் விடுகிறார்கள். 2 பேருமே பொய் சத்தியம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா தடுத்து நிறுத்தாம நான் அப்படியே வந்துட்டேன். இந்த தப்பு நான் பண்ணிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு மனசு கேட்காம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவர்கள் செய்த பொய் சத்தியத்திற்கு குற்ற பரிகாரத்தை நான் கொடுத்தேன். அப்ப நான் தடுக்காம வந்தது அந்த தப்பு நான் செஞ்ச மாதிரி தெரியுது, அவ்வளவுதான் எனக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாராவது இப்படி சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அவர் என்ன சொன்னாரு, ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கா வேற என்னமோ என்ன செய்யறாரு, 2 பேரும் தப்பு பண்ணிக்கிட்டாங்க, 2 பேரும் பொய் சத்தியம் செஞ்சாங்களாம், அது அந்த தப்பு தான் நான் பண்ணேன், என்னதான் அப்படின்னு போவோம். கணியத்துக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறே இருந்தால் என்ன, யாருக்காக உடம்பு சரியில்லை, என்ன மாதிரி பண்ணியிருப்பான், இதை தப்பு பண்ணியிருப்பான், அதனாலதான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பாரு அப்படியே நினைக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த உடல்ல சரியில்லாம போனவர்களுடைய அந்த மனதை இன்னும் குத்திரமா இருக்கும், இன்னும் வேதனையா இருக்கும். பொதுவாக நோய் ஏற்படுது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியாச்சு. ஒரு 1 மாசம் 2 மாசம் டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்க. வீட்டுல இருந்து வெளியில வரவே இல்லையா. 2 மாசம் கழிச்சு வீட்டுல இருந்து வெளியில வந்துருக்க. வெளியில வந்தவொடனே பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு கேட்டாரா, சார் ரொம்ப நாள் ஆளை காணோம், ஒரு ஹார்ட் அட்டாக் வச்சு கேள்விப்பட்டேன் அப்படின்னா. ஆமா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. அவங்க கேட்டாரா, டாக்டர் என்ன சொன்னாரு, நல்லபடியாக ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன செய்யாது, ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொன்னாரு. வரும், உஷாரா இருக்கட்டும், வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பலகாரம் எடுத்துக்கிறாதீங்க, சுகர் அதிகமாக சேர்த்தாதீங்க, உப்பு அதிகமாக போகணும் அப்படி லிஸ்ட் எடுத்து டாக்டர் சொன்னதை விட நிறைய அட்வைஸ். இவர் கேட்டாரா, டாக்டர் சொன்னதை விட நிறைய அட்வைஸ் பண்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, கரெக்டா சொல்றீங்க. அப்ப அவர் என்ன சொன்னாங்க, எனக்கு என்னதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், நான் யாருக்கு துரோகம் செஞ்சேன், நான் எவ்வளவு எனக்கு வர்றதுக்கு தரான். அப்ப என்ன அர்த்தம், உனக்கு ஹார்ட் அட்டாக் வச்ச நீ எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க, எனக்கு யார் வந்து நான் யாருக்கு துரோகம் பண்ணேன். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாரு. இப்படி நினைப்பது மிகப்பெரிய தவறு. காரணம் என்ன, ஹதீஸ்ல தெளிவா வருது, அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு உயர்வான அந்தஸ்து வச்சிருப்பாங்க, சொர்க்கத்துல மிக உயர்வான அந்தஸ்து. அவர் நல்ல அமல் செய்வார், ஆனா அவர் செய்யக்கூடிய நல்ல அமலை வச்சு என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சிருக்கிற அந்த உயர்வான அந்தஸ்துக்கு அவரால் போக முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவருக்கு சில நோய் நொடிகள் இருக்கும். எதற்காக, அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. அதே நேரத்தில் சில ஹதீஸ்கள் வருது, என்ன வருது, நோய் நொடி ஏற்பட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன எடுக்க கூடாது, நோய் நொடி வந்தால் பாவம் மன்னிக்கப்படுது, அப்ப பாவம் பண்ணிருக்கிற அப்படி இல்லை, அந்தஸ்து உயர்வும் கிடைக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நோய் நொடி என்ன பாவம் பண்ணிக்கிறான்னா, சில ஹதீஸ்கள் வருது,
ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் இரவு ஏற்பட்ட காய்ச்சலினால் மறுநாள் காலையில் அவனுடைய அனைத்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறார். அவர் நினைச்சிருப்பாரு, நேற்று நைட்டு பட்ட பாடு என்ன பாடு, தூக்கலாம் இல்லை, தலைவலி தாங்க முடியல, என்ன ஜுரம், ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் எவ்வளவு சிரமப்பட்டு நினைப்பாரு. அல்லாஹ் அந்த ஒரு இரவு ஏற்பட்ட காய்ச்சலினால் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறார். ஒரு சில ஹதீஸ்கள் வருது, ஒரு சில முஃமின்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சில நபர்களுக்கு என்ன செய்யணும், தொடர்ந்து சோதனைகள் வரும். உயிர் சோதனை, பொருளின் சோதனை, பிள்ளைகளின் சோதனை. பார்த்தா யாராவது திடீர்னு பார்த்தா இருப்பாங்க. சரி, அது முடிச்சுட்டு பார்த்தா கடையில் வியாபாரம் சரியா இருக்காது. அது இப்படி போயிட்டு பார்த்தா கடன் தொழில் இந்த பக்கம் பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னுவாங்க. சரி, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தா அத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னுவாங்க. அது முடிச்சு பார்த்தா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இப்படியே தொடர்ந்து சோதனை. சில நபர்கள் இந்த நேரத்தில் தான் என்ன செய்யறதுனா வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்துச்சா, தொடர்ந்து சோதனை. ஹதீஸ்ல வருது, இந்த மாதிரி யாராவது தொடர் சோதனையை அனுபவித்தால் அவர்கள் அல்லாஹ்வை சென்று சந்திப்பார்கள். வமா அலைஹி ஹதீஆ, அவர்களுடைய பட்டியலில் ஒரு தீமை கூட இருக்காது. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா போக்கிய நிலையில், காரணம் அவ்வளவு சிரமங்களை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், எந்த பாவமும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறார். எனவே கணித்துக்குரியவர்களே, ஒரு ஆளுக்கு நோய் வருதுன்னு சொன்னா அது பெரிய குறை. ஹதீஸ்ல வருது, ஒரு புல் குத்தினால் கூட அல்லாஹ் என்ன செய்றார் பாருங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் என்ன செஞ்ச காசை வந்து ஜோப் பண்ணுவாரு. இப்போ ஜுப்பால பெருசா இருக்கு ஜோப், இந்த பக்கம் போட்ட காசு இந்த பக்கம் இருந்துச்சு, இப்படி தேடும்போது கிடைக்கல. அல்லது இங்க போட்டாரு, எந்த ஜோப் தேவை, இந்த ஜோப்ல தேவை இல்லைன்னு பக்குன்னு உள்ள இந்த ஒரு செகண்ட் பக்குன்னு ஆச்சு. ஆனா அடுத்து இங்க தேவை செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அந்த கொஞ்ச நேரம் பக்குன்னு ஆச்சு. ஒருத்தர் வீட்டுல 2 பீரோட வச்சுருக்க, ஒரு ஒரு 10,000 ஒரு பீரோட வச்சுட்டு இந்த பீரோட தேவை தேண்ட காணி நேரத்தான வச்ச காணாலும் பக்குன்னு ஆயிடுச்சு. அடுத்து இந்த பீரோ வேகமா தேவை கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் பக்குன்னு ஆச்சுல, அதற்கு கூட அல்லாஹ் நன்மையை தருகிறார். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ப இந்த ஈவ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மாதிரி அந்த நோய் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவி சொன்னாங்க, நீங்க ஏன் அல்லாஹ் இந்த துவா செய்யக்கூடாது நோய் போகிறதுக்கு, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, துவாவே செய்ய மாட்டீங்க, அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப சொன்னாங்க மனைவியை பார்த்து, நான் 70 வயசு வரைக்கும் என்ன செஞ்சேன், நல்லா ஆரோக்கியமா 70 வயசு அல்லாஹ் எந்த நோயும் இருந்தாங்க. அல்லாஹ் இந்த நோயை கொடுத்து 7 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள நான் யாச்சனை பண்ணணும். அல்லாஹ் 70 வயசு வரைக்கும் நல்லா வச்சிருந்தால, அதுக்கு நான் நன்றி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடைசி என்னாச்சு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மர்ஃபூ வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் சொல்றாங்க, கடைசியில் அவங்க துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இந்த நோய் போயிடணும், அதான் இன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவாவை கூட அவங்க எப்ப செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நோய் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வருது, அவங்களால இங்கதான் கவனிக்கணும், நின்று தொழ முடியல, என்ன செய்ய முடியல, சரியா நின்று தொழறதுக்கு முடியல, கஷ்டமா இருக்கு நின்று தொழ. இப்ப கையெழுந்தாங்க, ரொம்ப இருக்கு மேல என்னால தாங்க முடியாது, என்ன நான் உட்கார்ந்து தொழ மாட்டேன், நின்று தான் தொழ, என்னால என்ன செய்ய முடியல, நின்று தொழ முடியலப்பே. நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளராக இருக்கிறாய். அப்ப பாருங்க, அவங்க ஃபீல் பண்ணது என்னன்னா, உட்கார்ந்து தொழணும், நின்று தொழணும், அதுக்கு எனக்கு முடியாம போகுதுன்னா என்ன செய்யாது, என்னால சகிச்சுக்க முடியாது என்பதாக துவா செய்கிறார்கள் என்று வருகிறது. எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்லும் பொழுது, இன்னா வஜத்னாஹு ஸாபிரா, நிச்சயமாக நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுமையாளராக நான் பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்து, மிகச்சிறந்த அடியாராக, இன்னஹு அவ்வாப், என் பக்கம் மீண்டு வரக்கூடிய அடியார்களில் மிக சிறந்தவராக, என் பக்கம் மீண்டு வரக்கூடியவராக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். இப்ப இந்த துவா செஞ்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நிலைமையை மாற்றான். அவங்க எப்பவுமே தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு அந்த காலத்துல எல்லாம் தூரமா போய் போவாங்க, மனைவி கையை பிடிச்சு போவோம். இங்கிருந்து நாம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், கையை பிடிச்சு போவோம், கூட்டு போயிட்டு
ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வெட்டுவாங்க. தனியாக போய் என்ன செய்வாங்க, போயிட்டு அப்படி மெதுவாக வருவாங்க. அந்த எல்லை நான் உடனே கை பிடிச்சிட்டு கொடுக்குறோம். இப்படி அங்கே கூட ரொம்ப நேரமாக யாருக்காங்க ஐவரை சத்துட்டாங்க. இன்னும் ரொம்ப நேரமாக காணும்னா அங்கே வந்து அல்லாஹ் தாலா அந்த இடத்துல வழி அனுப்பலாம். என்ன ஒரு தூது பிரிச்சிருக்க அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் உங்களுடைய காலை பூமியில் அடியுங்கள். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் தண்ணி வந்துச்சு, அவங்க காலை அடிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோண்டி விட்டாங்க, தண்ணி என்ன செஞ்சு வந்துச்சு ஜம்சம் தண்ணி. அதே போல அவங்களுடைய காலை எல்லாம் அடிக்க சொல்றாங்க. அடிச்ச இடத்துல இருந்து ஆதா முஹ்தஸல் பாரிதுன் வ ஷராப், இதோ தண்ணீர் வரும் பாருங்கள், குளிர்ந்த தண்ணீர். முஹ்தஸல் அது குளியுங்கள், குளிக்கும் தண்ணீராகவும், வ ஷராப் அது குடிக்கும் தண்ணீராகவும் இருக்கிறது. அந்த தண்ணீரால் குளியுங்கள், அந்த தண்ணீரை குடியுங்கள். குளிச்ச உடனே உடலுக்கு மேலே இருந்த எல்லா நோயும் செஞ்சு போயிடுச்சு. தண்ணி குடிச்ச உடனே உள்ள கிடந்த நோய் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. வெளியேறக்கூடியவர்கள இப்ப பெண்மணி அவங்க மனைவி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பொறுக்க முடியுது, என் கணவரை காணவே என்ன ஆச்சு தெரியலன்னு அந்த எல்லையை விட்டு தாண்டி போறாங்க. போய் தேடி கூட யாரும் காணும், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை காணும். எந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை? நோய்வாய்ப்பட்ட ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை காணும். ஒரு திரகாத்திரமான ஒரு மனிதர் வர அழுது புறப்புறாங்க, என் கணவர் எங்கேயாவது பார்த்தீங்களா? ஆனா என்னுடைய கணவருடைய முந்திய தோட்டங்களை நீங்க இருக்கீங்க, என் கணவரை பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க, அப்படியே கணவரை காணவே அழுகுறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் தான் உடைய கணவர் சொல்றேன். நீங்க சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த செல்வாக்கு, பணம், காசு, தோட்டம், துறவு, கால்நடைகள்லாம் அப்படியே சரியும் போது நண்பர்கள்லாம் போயிட்டாங்க, உறவினர்கள்லாம் போயிட்டாங்க. ஆனா யாரும் விட்டுட்டு போல, கடைசி வரைக்கும் மனைவி விட்டுட்டு போன. ஏன் மனைவி விட்டுட்டு போன அப்படின்றதுக்கு தஃசீர் எழுதுறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அந்த மனைவி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் யாருடைய நிலைமைய, ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முந்தைய நிலைமையை சிந்திச்சு பார்த்தாங்க. என் கணவர் எப்படி வாழ்ந்தவர், எப்படி எல்லாம் என்னை பார்த்தாரு, என்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டாரு, எவ்வளவு செல்வ செழிப்புல நாம இருந்தோம். இப்ப அவருக்கு முடியல, இப்ப நான் விட்டு போறது சரியா? நல்லா இருக்கும்போது என்னை எப்படி வச்சிருந்தாரு, இப்ப அவருக்கு முடியல என்பதற்காக நான் விட்டு போக முடியுமா என்ற அந்த பழைய நிலையை அவருடைய மனைவி சிந்தித்து பார்த்த காரணத்தினால் கடைசி வரை கைவிடாமல், கடைசி வரை தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு பணிவிடை செய்வாங்கன்னா, சாப்பாட்டுக்கு கூட அவங்க தான் போய் சம்பாதிப்பாங்க, வீடு வீடா போய் வீட்டு வேலை செய்வாங்க. அதில் வர காசை உடனடியாக சாப்பாடை வாங்கிட்டு உடனே வந்துடுவாங்க வீட்டுக்கு, வேலை செய்வாங்க, போய் சாப்பாடு வாங்குவாங்க, உடனே வந்துடுவாங்க கணவன் வந்துடுவாங்க, வந்து எங்கேயுமே போகலாம், கணவனோடே இருப்பாங்க. ஆனால் வெளியேற்றக்கூடியவர்களே, இந்த நிலைமை என்ன தெரியுங்களா? எல்லாம் பாதுகாக்கணும். மனைவி கணவனை கவனிக்கிறது, உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு, ஜிஹெச் அட்மிட் பண்ணியிருக்கு, கேஎம்ஸ்ல அட்மிட் பண்ணியிருக்குன்னா கூட போய் செய்ய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் யாரும் தூங்குவோம், அங்கே தூங்க முடியுமா? மனசுதானே கொசுல கிடைக்குது அப்படின்னு வீட்டில் அங்கே யாருமே தெரியக்கூடியவர்களே. பொதுவாக ஒரு விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்ல ரெண்டு விஷயம் அல்லாஹ் வச்சிருக்காங்க. அது ஒன்றை மட்டும் நாம எடுத்து பயன்படுத்திக்கிறோம், இன்னொன்று பயன்படுத்துறது இல்லை. என்ன அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு உங்களுடைய மனைவிமாரிடத்தில் லிதஸ்குனு இலைஹா, மன அமைதியை வச்சிருக்கேன். மனைவிமாரிடத்துல மன அமைதிங்கிறது இருக்கு, மனைவிடத்துல இருக்கு. அந்த மன அமைதியை பெறுவதற்காக அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கேன் அடுத்து சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியிலே மவத்தன் என்ற அன்பு, அன்புன்னு சொல்ற இடத்துல ஆணுக்கு பெண்ணின் மீது உள்ள ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆணின் மீது உள்ள ஈர்ப்புடன் கலந்த அன்பு, நான் கண்ணியமான வார்த்தையில சொல்றேன், ஈர்ப்புடன் கலந்த அன்பு மவத்தன், அதை வச்சிருக்கேன். இதன் மூலமா என்ன செய்யாதீங்க, மன நிம்மதியோட வாழலாம். சரி, இதை ஈர்ப்புடன் கலந்த அன்பு இதுவும் வச்சிருக்கோம். அதனாலதான் என்ன செய்யறாங்க, இப்ப பார்க்கலாம், பகல் எல்லாம் சண்டை போட்டா கூட என்ன செய்வாங்க, இரவு நேரத்துல ஓரளவு சந்தோஷமாக இருவாங்க. புகாரில ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி வந்து வேற மாதிரி கண்டிக்கிறாங்க. என்ன கண்டிக்கிறாங்கன்னா, பகல்ல மனைவிய அடிமையா அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இரவு நேரத்தில் என்ன செய்றீங்களா அப்படின்னு, அதாவது நீங்க இரவு நேரத்தில் ஒற்றுமையாக இருப்பதை போன்று பகலிலும் ஒற்றுமையாக இருங்கள்.
அப்ப அந்த ஈர்ப்பு என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் சண்டை கிட்ட போட்டாலும் என்ன செய்யுது, ஒற்றுமையாயிடும். ஆனா அந்த ஈர்ப்பு எவ்வளவு நாள் இருக்கும், வாலிபம் முடிகிற வரைக்கும் தான். அது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு. அப்பதான் அடுத்து தொடங்கணுமா என்னது, ரஹ்மத்தன். ரஹ்மத்தையும் வச்சிருக்கேன். ரஹ்மத் என்ன அர்த்தம், இரக்கத்தன்மை. அந்த இரக்கத்தன்மை எடுத்துக்கிறது இல்லை. என்னன்னா இந்த இரக்கத்தன்மை இருக்க வயதான பிறகு ஸ்டார்ட் ஆகணும். என் கணவர் எனக்காக எவ்வளவு பாடுபட்டார், அவர் மாநில வயசுல எப்படி உழைச்சார், என்னை எப்படி வச்சிருந்தாரு, என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சார், எவ்வளவு கஷ்டப்பட்டார், சாப்பிடாம பசி அறியாம போய் உழைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நான் எங்களை சாப்பிட வச்சு பார்ப்பாரு, எங்களை ஹோட்டல்ல கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வச்சு பார்ப்பாரு, எங்களை பீச்சுக்கு கூட்டு போனாரு, அந்த பாரு கூட்டு போனாரு, என்னென்னலாம் பண்ணாரு, அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணாரு வாலிப வயசுல. இப்ப முடியல பாவம் அப்படின்ற இறக்கம் வந்தால் கடைசி வரையும் உண்டு. இதே மாதிரிதான் கணவனே இறக்கப்படும். என்ன சில சமயங்கள்ல பார்க்கலாம், சில வீடுகள்ல மனைவிக்கு வயசாயிருச்சு, உடம்பு சரியில்லைங்க, நல்லா பாதுகாப்பு, கணவன் மனைவியை விட்டுவார், வேற எங்கேயும் சின்ன போயிடும். இந்த நேரத்துல தான் சிந்தனை வந்து என் மனைவி எப்படி பண்ணாங்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்தவன், என் பிள்ளைகள்லாம் வளர்த்த ஆளாதவன், அவருடைய வயிறு என்னுடைய குழந்தைகளால் பிழியப்பட்டிருக்கு. அவருடைய வயிறு எவ்வளவு பாடுபட்டிருக்கா, எத்தனை ஆபரேஷன் நடந்திருக்கு, அந்த வாலிப வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டா, இப்ப முடியாம இருக்கா. அப்படின்ற இந்த இறக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, யாரையும் வந்து பிரிய மாட்டாங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பார்கள். இன்னைக்கு என்னன்னா அந்த மபத்தத்தை, அந்த ஈர்ப்பு கலந்த அன்பு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பயன்படுத்திட்டு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி கணவனை விட்டுறாங்க. அதனால பல ஃபேமிலிகள்ல அத்தா அம்மா பேசவே மாட்டாங்க, பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பசங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிற வயசுக்கு வந்திருப்பாங்க, அத்தா அம்மா பேச மாட்டாங்க, பசங்களுக்கு புரியாது, ஏன் பேச படிக்கிறாங்கன்னு தெரியாது. சொந்தக்காரங்க வந்தா பேசுற மாதிரி என்ன செய்வாங்க, ஆக்டிங் பண்ணிடுவாங்க. அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா அவ்வளவுதான், கப்சுட்டேன். பொண்ணு பேசுறதுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க, அப்ப கணவன் மொழி பேசுவாங்க, பேசுற மாதிரி பேசிடுவாங்க. அல்லது வீட்டுல மாப்பிள்ளை இருந்தா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு யாராவது வெளியே வந்தா திருப்பி கணவன் மொழி பேசுவாங்க, பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது வந்தவங்க போன பிறகு அவளை முடிச்சு பேசவே மாட்டாங்க. பசங்களுக்கு புரியாது. என்னன்னா அந்த ரஹ்மத்தை எடுக்கல. என் கணவன் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இப்பதானே முடியாம இருக்கா, என் மனைவி எனக்காக கஷ்டப்பட்டா, இப்பதானே முடியாம இருக்கா அப்படின்றத இறக்கத்தன்மை. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி யார் அப்படின்னா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேத்தி, அந்த வம்சத்துல வந்தவங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 5வது வம்ச வழியில் வந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரர், 4வது தலைமுறையில் வந்தவங்க. அவங்களுடைய பேத்தி யார் அப்படின்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நல்ல ஃபேமிலியில நிக்கா முடிச்சாங்க. அந்த தன்மைகள் இருந்துச்சு, அந்த கணவன் மீது இறக்கப்பட்ட கடைசி வரை. எனவே நம்முடைய அல்லாஹ் அனைவர்களையும் நோயற்ற வாழ்வாக நாம் கொடுக்கணும். அப்படி யாராவது நோய்வாய்ப்பட்டாங்க, அத்தை நோய்வாய்ப்பட்டாங்க, என்ன செய்யணும், அவங்கள கவனிக்கணும். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஃபுல்லா கவனிச்சாங்களோ அந்த மாதிரி கவனிக்கணும். இதுல ஒரு சின்ன சில குறிப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நோயாளியை போய் சந்திக்கிறோம் வைங்க, யாராவது நோய்வாய்ப்பட்டாங்க என்ன செய்யணும், கண்டுக்காம இருக்கிறவங்க நல்லா பாருங்க, அவங்க போய் என்ன செய்யணும், கண்டுக்காம இருந்தா அல்ல நாளைக்கு கேட்பான், நான் நோயிட்டு இருந்தேன் நீ வந்து சந்தித்தாயா. அப்ப இவர் சொல்வார், நீ என்னைக்கு நோய்வாய்ப்பட்ட, அல்லாஹ் சொல்லுவான், இந்த நபர் உன்னுடைய நண்பர் உன்னுடைய உறவினர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரே அவரை நீ ஏன் சென்று சந்திக்க வேண்டும், அவரை நீ சந்தித்திருந்தால் என்னை அங்கு நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். சாதாரண விஷயம். நோயாளியை போய் சந்திக்க ஒருத்தர் கிளம்பிட்டார், ஹதீஸ்ல வருது, அவர் சொர்க்கத்தை நோக்கி சென்றார், சொர்க்கத்தின் மாளிகையை நோக்கி சென்றார். வழக்குமார்கள் எல்லாம் அவருக்காக துவா செய்கிறார். இஸ்திமுத்த, நீ எப்படிப்பட்ட காரியத்தை நல்ல காரியத்தை செஞ்சிருக்க, கணிதக்குரியவர்களை நோய்வாய்ப்பட்டப்ப நீங்க போய் சந்திச்சு பாருங்க, அந்த உறவு அப்படி மேம்பட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத சிறுவர் பணிவிடை செஞ்சார். அந்த பணிவிடை செய்கிற யூதர்கள் எப்படி பண்ணாங்க, தான் பிள்ளையை அனுப்பி பணிவிடை செய்ய வச்சாங்கன்னா ரசூலுல்லாஹி அக்லாக் செய்யும். சரி, பணிவிடை வந்து செய்யறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சிறுவனை நீ முஸ்லீம் ஆயிருந்து சொல்லல அப்பலாம். ஆனா அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காருன்றது கேள்விப்பட்டோடனே போக மாட்டாங்க, உட்கார்ந்தா கடைசி நேரம் மாதிரி உணர்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே செஞ்சாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தந்தையை பார்க்கிறார்,
தந்தை சொல்றாரு, அப்துல் காசிம் அபுல் காசிம் அவர்கள் சொல்வதற்கு கட்டுப்பட்டு கலிமா சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆனந்த மகிழ்ச்சி அளவு நினைச்சிருக்காங்க. நரகத்தை விட்டு அவரை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். இங்க கவனிக்க வேண்டிய செய்தி இல்லைங்களா, ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்கிட்ட நம்ம போய் பேசும்போது அது எழுப்பணும். உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருந்தா கூட அவங்க உடம்பு சரியில்லாம ஆகட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யதார்த்தமா அவங்க உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க, உங்ககிட்ட பேசுறேன், உடனே அவரை போய் ஒரு 1 கிலோ ஆப்பிள் அனுப்பேன். ஒரு நாளை ஆப்பிள் வந்து காசு இல்லை, அதுக்காண்டி போகாம இருக்காங்க, போய் பாருங்க. அவரை போய் உட்காருங்க, 4 வார்த்தை பேசிடுவாங்க. குறிப்பாக அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய மாற்று மருத்துவர்கள் உடம்பு சரியில்லை என்ன செய்யணும், போய் பார்க்கணும். போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு, என் சொந்தக்காரங்க அவங்க அங்கெல்லாம் உதவியெல்லாம் கிடையாதுங்க. இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற மாதிரி இறக்கத்தன்மைலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று இருப்பாங்க. யாராவது மோதா போயிட்டா கூட அவங்க தான் வட்டிக்கு கடன் வாங்கி என்ன செய்வாங்க, சடங்குகளை செய்வாங்க. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இஸ்லாமிய சமுதாயம் இப்படி கிடையாது. அப்ப நாம போய் அவங்க பார்க்கும்போது என்ன தெரியுமா வரும், நான் உடம்பு சரியில்லாம வந்தப்ப என் சொந்தக்காரங்க கூட வந்தாங்க, இந்த பாறை வந்து அல்லாஹ் அந்த ஈமான உள்ளத்துல போகும், அந்த வெளிச்சத்தை உள்ளத்துல போகும். எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரே ஒரு விழுதல் சொன்ன அப்படிங்கிற உடம்பு சரியில்லாத போய் பார்க்க போறோம் இல்லையா, ரொம்ப நேரம் உட்கார ஒன்று. அதே மாதிரி இப்போ இந்த ஃபோன் வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணியே டாக்டர் கூட இருக்கவங்க ஃபோன் பண்ணாங்க, எப்படி இருக்கிற அங்கே டாக்டர் சொல்லுவார், காலை அப்படிங்க எக்ஸ்ரேல தூக்கி வைக்கன்னு. அந்த அம்மா எக்ஸ்ரேல காலை வச்சுக்கிப்பா ஃபோன் பண்ணி இவரு டென்ஷன், இன்னும் ஃபோன் பண்ண பண்ணி போய் நேரடியாக பார்த்தோம். போய் நேரடியாக பார்க்கறதே இல்லை, ஃபோன்லேயே என்ன விசாரிச்சு இன்னும் அக்கறை இருக்கிற மாதிரி ஃபோன்லேயே காட்டுறதுலாம் இல்லை. நேரடியாக போகணும், பார்க்கணும், முடிஞ்சா உதவிகள் செய்யணும். நல்லா கவனிங்க, நம்மால உதவி செய்ய முடிந்தால் கண்டிப்பா உதவி செய்யும். எந்த சூழ்நிலை இருப்பாங்கன்னு தெரியாது, கண்டிப்பா உதவி செய்யும். பணம் காசு தேவைப்பட்டா கொடுக்கணும். ரொம்ப நேரம் உட்காரணும். என்ன செய்யக்கூடாது, ஹதீஸ்ல வருது, நோயாளிகளை சந்திக்கணும், உடனே வருது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய ஹதீஸ் இருந்தாங்க, ஹதீஸ் பாடம் நடத்த முடியும். அவருடைய மாணவர்கள் நிறைய பேர் ஹதீஸ் பாடத்தை கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுல சில பேர் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால ஹஸரத்தால என்ன செய்ய முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல. அதுல ஒரு மாணவர் எல்லாம் உட்கார்ந்தார் அங்கேயே ரூம்ல. என்ன செய்யறதுன்னு என்ன பண்ணாங்கன்னா, அவரை பார்த்து சொன்னாங்க, மெதுவா இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்க வராங்கப்பா, பார்க்க வர்றதுல சில பேர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, எனக்கு என்ன செய்ய முடியல, சரியா ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் சொன்னாரா, ஹஸரத் நான் வேணா கதவை டாப்அப் போட்டுமா, யாரும் வரமாட்டாங்க. அச்சத்துக்கு இன்னும் மக்களே அது சொன்னாங்க, சரிப்பா டாப்பர் போடு, வெளியே போய் வெளி டாப்பில் போடுங்களா. அப்பதான் விளைவிச்சா அது யாருதான் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளதான் போட சொல்றாங்க. இப்படி சில பேருக்கு தெரியாது. இப்போ அந்த சூழ்நிலையில என்ன செய்வாங்க, சரி இப்போ நம்ம என்ன சொல்றோம், கடைசியா போய் பாருங்க, ரொம்ப நேரம் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க, முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு உடனே என்ன செய்யுங்க, கிளம்பி வருது. இது யாரும் தெரியுங்களா, உடனே என்ன செஞ்சு ஒரு பெத்த பிள்ளை அச்சு சொல்லிட்டாரு, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, போய் அத்தாவை பார்க்க வேண்டியது ஓடி வர வேண்டியது. இது யாருக்கு சொன்னது, வெளியில இருந்து வேற சொந்தக்காரங்களுக்கு சொன்னது. மனைவிக்கோ கணவனுக்கோ சொந்த பெத்த பிள்ளைகள் கிடையாது. சொந்த பெத்த பிள்ளைங்க என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் வந்து எந்த அளவுக்கு மார்க்கம் சொன்னதுன்னா, ஒரு அத்தாவை கொண்டு போய் அட்மிஷன் பண்ணியாச்சு, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நல்லா பாதுகாக்கணும். ஃபர்லான ஜமாத்துடைய தொழிலுக்கு போறதை விட கூடவே இருக்கிறதா சார். எனவே இந்த சட்டம் வந்து வெளியிலிருந்து வரணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. கடைசி வரை நடமாட்டத்தோடு இருந்து யாருக்கும் சிரமங்களையும் கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு உரிய உதவியை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم.